பாருவோ இல்ல கமுதினோ வந்து லைக் சாரி சொல்லும்போது ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு இருந்தது. லைக் திருப்பியும் அரோரா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். அதுல ஆக்டிங்கா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு கேள்வி இருக்கு. அத நீங்க பார்த்திருப்பீங்க. அத பத்தி சொல்ல முடியுமா? இல்ல அதே மாரி இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், அ உள்ள வந்து வரும்போது கமருதீன் வந்தாரு ஏதோ பேசிட்டு வரும்போது. ம். இப்ப எனக்கு உங்கள பிடிக்கலன்னா, ஓகே. இப்ப நான் வந்து ஓரளவுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஆளு. பயந்த ஆட்கள் எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பாங்க ஆக்சுவலா. ம். இல்ல ஏதோ குழந்தைய த்ரெட்டன் பண்ணி அப்பாவோ யாரோ மிரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்பா கிட்ட போவாது. அப்பா என்ன அடிப்பாருங்க, அப்பா அடிப்பாரு. அப்பாவ ம். பார்த்து விலகி போகும். பையனோ, பொண்ணோ. இதுதான் அங்கேயும் நடந்திருக்கு ஆக்சுவலா. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், மேன் ஹேண்ட்லிங் நடந்ததுக்கு அப்புறம், திருப்பி உள்ள வரும்போது, அவன் எதுக்கு உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. மேபி சாரி கேட்கலாமா? எதுக்கோ வந்திருப்பாரு. நான் என்னடா பண்ணேன்? இப்ப அவர் இடத்துல நானும் இருந்தாலும் எனக்கும் ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. ம். ஏன் என்ன பார்த்து பயப்படுறாங்க? ஓவரா பண்றாங்க. ஆனா வெளிய இருந்து பார்க்கும்போது தான், பயத்துல தான் பண்ணிருக்காங்க. அந்த பேனிக் பயம் தான். திருப்பி உள்ள வந்துட்டாங்கன்னா, இப்ப பார்வதி வந்தப்போ அதான் நடந்தது. போயிட்டாங்க. உள்ள ஆமா. போயிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் அது ஆக்டிங்கா தெரியும். ம். பார்க்குறவங்களுக்கு அது ஆக்டிங்கா தெரியும். ஆனா அந்த பயத்துல நடக்கும்போது ஒண்ணும் பண்ணவே முடியாது. இப்ப அடுத்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையே. இப்படி மோசமா பிஹேவ் பண்ண நீங்க, அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. ஓகே. ஆனா அடுத்தடுத்து நைட் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுனாங்கன்னா, "நம்ம சாரிலாம் கேட்க வேண்டாம். ம். எதுக்கு சாரி வேணும்? நம்ம எதுவும் பண்ணலையே. இப்படி பேசிக்கிறீங்க." காலைல சேது சார் மீட் பண்ண போறீங்கன்னா, "நம்ம சாரி கேட்கலாம்." ம். ஸோ இது என்ன இது? இதுதான் நடிப்பு. அது நடிப்பு இல்ல.